நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ இருக்காரு. சாய் பிரதர், எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த அப்காட்டுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்போ யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஈவியில் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூம் பற்றி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்காட்டுன்ற ஒரு நேம் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருங்க பிரதர். ஸோ அப்காட் வந்து நம்மளுடைய பிராண்டோடைய பேரு அண்ட் ஷோரூமுடைய பேர் பார்த்தீங்கன்னா மசுஜா இவி மோட்டார்ஸ் ஷோரூம். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு பூரா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று கிண்டியில் இருக்கு, இன்னொன்று கோயம்பேட்டில் நம்மளுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு கோயம்பேடு பிரான்ச் வரணும் அப்படின்னீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் அம்ஜிக்கரை சைடு, டுவர்ட்ஸ் அம்ஜிக்கரை சென்ட்ரல் அந்த சைடில் கோயம்பேடு பிரிட்ஜ் நீங்கள் ஏறி இறக்கும் போது கோயம்பேடு பிரிட்ஜ் இறக்கத்திலேயே நம்ம ஷோரூம் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கும். இது தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு திண்டுக்கல், மதுரை, சேலம், திருச்சி, பொள்ளாச்சி, திருப்பூர், திருநெல்வேலி இது மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்கு ஷோரூம்ஸ் நம்மளுக்கு இருக்கு. நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டகரிக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். அதுலயும் ஸ்பெஷலைஸ்டா வந்து 3 வீலர் செக்மெண்ட்ல நம்ம போறோம். இப்ப நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே 2 வீலர் அண்ட் 4 வீலர்ல தான் இருப்பாங்க. சோ நம்ம வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ஏரியா இருக்கு. சோ 3 வீலர்ன்றது ஒரு பெரிய ஏரியா. அது பிசினஸ் ரிலேட்டட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு இடம். கண்டிப்பா ஆட்டோவா இருக்கட்டும், அப்புறம் வந்து லோடு வெஹிக்கிள் எதுவா இருந்தாலுமே வந்து 3 வீலர்ல வந்து ஒரு பிசினஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு. சோ நம்ம அப்காட் வந்து நம்ம 3 வீலர் செக்மெண்ட் நிறைய கேட்டகரிஸ்ல நம்ம கொண்டு வரோம். அந்த வெஹிக்கிள்ல பார்க்கும்போது நம்ம ஒரு 3 செக்மெண்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். 3 செக்மெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பர்சனல் வெஹிக்கிள் வரும். ஸோ பர்சனல் வெஹிக்கிள் நம்ம 2 வீலர் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்க ஃபீல் பண்றவங்க யார் வேணாலும் ஓட்டுற மாதிரி ஒரு பர்சனல் வெஹிக்கிள் கேட்டகரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் வெஹிக்கிள் கேட்டகரிஸ் நம்ம லோடு வெஹிக்கிள். ஸோ லோட் வெஹிக்கிள்ஸ் ஸோ சின்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான லோட் வெஹிக்கிள்ஸ், கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான லோட் வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்றோம். பிளஸ் எலக்ட்ரிக் ஆட்டோஸும் நம்ம அப்காட்ல மசுஜா இவி மோட்டார்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 2 கேட்டகரிஸ் பார்க்கலாம். ஒன்னு வந்து பர்சனல் கேட்டகரி அண்ட் இன்னொன்று வந்து லோட் கேட்டகரிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரதர் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பர்சனல் கேட்டகரியில பார்க்கலாம். ஸோ பர்சனல் கேட்டகரியிலே இந்த மாடலுடைய பேர் வந்து சூப்பர் எக்ஸல் 2100. ஓகே, சரிங்களா? இது பார்க்கவே நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லுக் ஒன்று உங்களுக்கு இருக்கும். காம்பாக்டா நல்ல ஸ்டைலிஷா உங்களுக்கு இருக்கும். இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது பார்க்க பைக் மாதிரியும் சொல்லலாம், இல்லைன்னா வேற இது மாதிரியும் சொல்லலாம் நீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எல்லாருமே கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல யாரெல்லாம் வந்து பைக் வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, வீட்டுல பசங்க அதிகமாயிடுவாங்க, ஒரு சின்ன பைக்ல நிறைய பேர் கூட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்குலாம் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகும். இப்போ மொத்தம் எத்தனை பேர் பிரதர் இதுல வந்து? இல்ல 3 பேர், முன்னாடி ஒருத்தர் பின்னாடி 2 பேர் உட்காரலாம். 2 பேர் பின்னாடி உட்காரலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சீட்டிங் இதுல இருக்கு. சூப்பர். ஒரு இதுல நான் உட்காந்தே காட்டுறேன். ஜஸ்ட் நான் உட்காந்துட்டு இருக்கேன். பாருங்களேன் எவ்வளவு பெரிய இடம் இருக்கு. சோ நான் ஒரு மீடியம் சைஸ் ஆள். சோ இன்னொரு மீடியம் சைஸ் ஆள் கூட இதுல அழகா உட்காரலாம். நாங்க சாஞ்சி உட்காரலாம். இப்போ பைக்ல நீங்க போறீங்கன்னா குஷனும் சாஞ்சி இருக்கு உங்களுக்கு, நல்ல சாஃப்டான குஷன். சோ நாங்க சாஞ்சி உட்காந்து ரிலாக்ஸா போகலாம் இல்லையா? ஒரு ரெகுலர் பேசிஸ்ல போயிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க, இல்ல வேலைக்கு போகும்போது பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு போகணும், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சிரமம் இல்லாம சேஃப்டியா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா நமக்கு இந்த வெஹிக்கிள் அவங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். இதை தாண்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா இருக்கும். ஸோ கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தெரியும் நல்ல எவ்வளவு பெரிய ஏரியான்னு. ஸோ நிறைய லொகேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு 4 வீலர் எடுத்துட்டு போகணும், இல்ல நடந்து போகணும் அப்படின்னா கூட டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வெஹிக்கிள் அவங்க அழகா சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இவங்க இங்கேருந்து ஒரு டென்னிஸ் கோர்ட் போகணும்னு நினைச்சா அழகா டென்னிஸ் கோர்ட் போகலாம். அங்கேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும்னு நினைச்சா சூப்பர் மார்க்கெட் போகலாம். அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நடந்து போயிட்டு வர்ற எக்ஸ்பென்ஸ் டைமோடைய இது வந்து நம்ம இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க திடீர்னு அங்கிருந்து வெளியில போறாங்க, வெளியில போய் ஏதாவது காய்கறி பழம் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்கன்னா போயிட்டு வரலாம். ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ இது மட்டும் இல்ல, நீங்க வேற பிளாட் சிஸ்டம்ல இருந்தாலும் சரி, நீங்க இன்கேஸ் ஈசிஆர் சைட்ல இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம போயிட்டு ஒரு வண்டி ஒரு காரை ஒன்று ரிவர்ஸ் எடுத்து திருப்பிட்டு போய் பார்க் பண்ணிட்டு பண்ற அந்த அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வெஹிக்கிள் வாங்குனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல உட்காந்து போறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம இதுல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருக்கறதுனால உங்களுடைய ரெகுலர் பர்ச்சேஸ் கூட நீங்க அழகா பண்ணலாம். ஒரு வீக்கெண்ட் ஆகுது, ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங்
ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போலாம், இல்ல ஒரு சின்ன தியேட்டருக்கு போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல. ஓட்டும் போது பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரீயா போயிட்டு வரலாம் இல்லையா. ஒரு ப்ரெஷர் இல்ல, ஒரு டென்ஷன் இல்ல, அழகா கம்ஃபர்டபுளா. இப்போ நம்ம கேப்டன் நீங்க உட்காந்து ஓட்டுறாரு, ஓவர் இட் இஸ் கேப்டனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒய்ஃப் இருந்தா யார் வேணாலும் இந்த வண்டி ஈஸியா ஓட்டலாம். சோ இவங்க உட்காந்துக்கிட்டா கூட பின்னாடி அவங்க ஃபேமிலி சௌரியமா உட்காந்துட்டு அவங்களால போக முடியும். சோ நான் இப்போ கேப்டன் சீட்லயே நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்க. கேப்டன் சீட்ல உட்காரும் போதே தெரியும் நல்லா எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு. டூ வீலரை விட இது இன்னும் பயங்கர கம்ஃபர்டபிள், காருக்கு நிகரான கம்ஃபர்டபிள் உங்களுக்கு இதுல இருக்கும். எஸ், ஏன்னா பாருங்க ஒரு கார்ல உட்காந்துக்க லீன் பண்ணி சாஞ்சி என்னால உட்கார முடியுது, அந்த ரிலாக்ஸா என்னால உட்கார முடியுது இல்லையா. சோ நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்கன்னா கூட அழகா உட்காந்தபடியே நீங்க சாப்பிடலாம். உங்க ஃபேமிலியோட அழகா சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே சிட் சாட் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு நீங்க எங்க வேணாலும் போகலாம். கொஞ்சம் வயசுல பெரியவங்க கூட டூ வீலர் ஓட்டிட்டு போறது கொஞ்சம் சிரமப்படலாம் இல்லையா. அவங்க பசங்க வீட்டுக்கு போகலாம், இல்ல கோயிலுக்கு, இல்ல வேற எங்கேயாவது அவங்க போறதெல்லாம் இருக்கும். அவங்கள வந்து டூ வீலர்ல அனுப்பிச்சு வைக்கிறதுன்றது சிரமம் இல்லையா. நம்மளுக்கே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க ஒழுங்கா போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வெஹிக்கிள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சௌரியமா அவங்க போயிட்டு வரலாம், பெருசா ஒரு பயம் எதுவுமே இருக்காது. சோ இப்ப நம்ம இந்த வெஹிக்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரி வெஹிக்கிள்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற இப்போ இந்த வீடியோல நீங்க பாக்குற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரி வெஹிக்கிள்ஸ். சோ இப்போ இதுக்கு வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. சோ இப்போ இதோட ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரிக்குள்ளவே உங்களுக்கு வரும். சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வண்டியில வந்து பின்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஆமா. சோ இது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. ஆமா சார். ஜஸ்ட் இந்த லாக் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் லாக் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கலே நல்ல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் பெருசா இருக்கு இல்லையா. இப்ப நான் சொன்ன மாதிரியே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோ இல்ல ஒரு ஈசிஆர்ல இருக்கிறவங்களோ இல்ல ஒரு பெரிய பிளாட் சிஸ்டம்ல இருக்கிறவங்களோ, இது இப்போ அவங்களுடைய ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றாங்கன்னாக்கா இதுக்காக ஒரு பெரிய கார் எடுத்துட்டு போக முடியுமா சொல்லுங்க. தேவைப்படாது இல்லையா. சோ அவங்க வெறும் இந்த வண்டி மட்டும் எடுத்துட்டு போனாங்கன்னாலே போதும், அவங்களுக்கு என்ன பொருள் எடுத்துட்டு வரணும், வாங்கிட்டு வரணும் செய்யணும்னா கூட தாராளமா அவங்க ஓபன் பண்ணா நிறைய பெரிய ஸ்பேஸ். ஓகே. இது எத்தனை கேஜி வரைக்கும் பிரதர்? இப்போ இது வந்து உங்களுக்கு 250 கேஜிஸ் வரைக்கும் ரோட் கெபாசிட்டி. எஸ், ரோட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 250 கேஜிஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க பேட்டரி பார்த்தா LFP பேட்டரி போட்டிருக்கோம். 3 கிலோவாட் அதோட கெபாசிட்டி வந்து ஒரு 3 கிலோவாட் கெபாசிட்டி இருக்கு. சோ அதனால நீங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு 4 to 5 ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஓகே. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க ஒரு 100ல இருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க ரீச் பண்ணலாம். நல்ல இந்த மாடல் நீங்க பார்த்தாலே தெரியும், நல்ல ஸ்ட்ராங்கான சேஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல ஹெவியான வெஹிக்கிள், நல்ல லென்த்தான வெஹிக்கிள நம்ம இது கொடுத்துருக்கோம். இதுல நம்ம போட்டிருக்க டயர்ஸ் எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் போட்டிருக்கோம். டியூப்லெஸ்ஸா? எஸ், எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ். ஓகே. அலாய் ஃப்ரேம் அண்ட் டிஸ்க் பிரேக், ரெண்டு வீலுக்குமே நம்ம டிஸ்க் பிரேக்கோட நம்ம கொடுக்குறோம். ஸோ பயப்படாம அவங்க ஓட்டலாம். ஸோ நம்ம போறோம் திடீர்னு ஏதாவது குறுக்க வந்துச்சு, நம்மள பிரேக் போட்டு நிறுத்த முடியல அப்படின்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இதுல கிடையாது. நீங்க அழகா லைட்டா நீங்க பிரேக் போட்டாலே டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து வண்டி உங்களுக்கு நின்றுடும். ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இன்னும் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம இதுல ஆட் பண்ணி தரோம். மோட்டார் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 1000 வாட்ஸ் BLDC மோட்டார் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இதுல கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் இருக்கும். சோ நீங்க ஒரு 3 பேர் தாராளமா உட்காந்து, இன்னொரு சரியா சொல்லணும்னா இன்னொரு சின்ன பசங்க யாராவது இருந்தா கூட, ஒரு இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி தானே இருப்போம். மினிமம் 3 பேர் இல்லைன்னா 4 பேர், ஒரு சின்ன குழந்தை யாராவது இருக்காங்கன்னா கூட அழகா நீங்க உட்கார வச்சு சேஃபா கூப்பிட்டு போயிட்டு நீங்க சேஃபா கூப்பிட்டு வரலாம். இப்போ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னாலே நல்ல ஒரு எடுத்து காட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த LED லைட் தான். ஸோ நல்ல ஸ்டைலிஷா ஒரு டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல போல்டா பெருசா ஒரு LED லைட் உள்ள நம்ம ப்ரொஜெக்டர் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். அதனால நீங்க இருட்டுல நீங்க போறீங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு பெரிய விசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சாலிடாவே இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கொடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெஹிக்கிள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்குப்பா, நம்மளுக்கு அவ்வளவு பெரிய சைஸ் வேண்டாம், ஒரு சின்ன சைஸா இருந்தா போதும், லைட் வெயிட்டா இருந்த போதும். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள் நான் சொன்னேன். லைட் வெயிட்டா இருந்த போதுப்பா என்னால அவ்வளவு பெரிய இவ்வளவு கொஞ்சம் ஹெவியா இருக்கிற வெஹிக்கிள் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் லைட்டரா ஸ்டைலிஷா கியூட்டா எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு
யாராவது விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்கு. சோ இப்ப நம்ம அந்த வெஹிக்கிள்ல இந்த வெஹிக்கிள் தான் அது. இதோடைய பேர் வந்து சூப்பர் எக்ஸல் 1100. சரிங்களா? சோ இந்த 1100லயும் பாருங்களேன், நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்கும். கலரே வந்து நல்ல ஆப்படைசிங்கா இருக்கும், நல்ல எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் இது பார்க்கும் போதே தெரியும், நல்லா காம்பாக்டா இருக்கும். சைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கியூட்டா நல்லா காம்பாக்டாவே இருக்கும். நீங்க 2100 பாத்துருக்கீங்க, 1100 பாக்குறீங்க இல்லையா? இது ரெண்டுத்துக்குமான டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். இல்ல போட்டிருக்க பேட்டரி கெபாசிட்டி, இல்ல போட்டிருக்க மோட்டார் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே சேம் தான். ஒன்லி திங் இஸ் சைஸ் உங்களுக்கு வேறுபடும். அண்ட் மெட்டீரியல், அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் வேற. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ யாருக்கு எப்படி எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க செப்பரேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய நம்ம கண்ட்ரோலர்ஸ்க்கு வரலாம். இந்த வண்டியோட கண்ட்ரோலர் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வந்து ஹை பீம், லோ பீம் வந்துடும் உங்களுக்கு. கீழே இண்டிகேட்டர்ஸ் வரும், லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர், ஹாரன் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மோடு வரும். இந்த வண்டி ஓட்டுறதே வந்து ஒரு 3 மோட்ல நீங்க தாராளமா ஓட்டலாம். மோட் 1, மோட் 2, மோட் 3. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷனும் இந்த வெஹிக்கிள்ல நம்ம. சோ இந்த வெஹிக்கிள்ல எஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி தானே இறங்கி இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்கப்பா, இவ்வளவு பெரிய வெஹிக்கிள் எப்படிப்பா ரிவர்ஸ் எடுத்து தள்ளிட்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் தோணும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வேண்டாங்க. நீங்க அழகா உட்காந்த இடத்துல இருந்து ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் போட்டு பொறுமையா நீங்க அழகா ரிவர்ஸ் எடுத்துட்டு நீங்க திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ நான் இப்ப சொன்ன எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் இது எந்த அளவுக்கு சூட் ஆகுன்றது இப்ப நான் சொல்றதுல இருந்தே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுலயும் உங்களுக்கு அதே மாதிரி டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம், டியூப்லெஸ் டயர்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்கள் வேற, அவங்களுடைய விருப்பங்கள் வேற அப்படின்றதுனால நம்ம பண்ணியிருக்கோம். சோ நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா கூட நம்ம பேஸ்கெட்ஸ் எல்லாம் கூட நம்ம வச்சு தருவோம். இல்ல பாத்தீங்களா, ஃப்ரண்ட்லயே ஒரு பேஸ்கெட் இருக்கும் அண்ட் பேக்லயும் உங்களுக்கு பேஸ்கெட் வரும். சோ இது வந்து 1100 தான் வருமானது கிடையாது. 2100 உங்களுக்கு நம்ம அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். சோ நம்ம இப்ப இவ்வளவு நேரம் இந்த வெஹிக்கிள் பார்த்திருக்கோம், நிறைய பேருக்கு பிடிக்கலாம். இப்ப நம்ம அடுத்து வந்து லோட் வெஹிக்கிளுக்கு நம்ம போகலாம். சோ நான் உங்களுக்கு அதை பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா, பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தோம். அடுத்து நம்ம கிட்ட ஒரு சின்ன லோட் வெஹிக்கிள் ஒன்று இருக்குன்னு சொல்லியா. சோ இதுதான் இந்த லோட் வெஹிக்கிள். இந்த லோட் வெஹிக்கிளோடைய பேரு சூப்பர் எக்ஸல் 1500. 1500. எஸ். சோ இது ஃபுல் வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேல்ல குவான்டிட்டியா அனுப்புவாங்க இல்லையா. சோ ஒரு 20 பாக்ஸ், ஒரு 15 சொல்லி நிறைய இடத்துல அவங்க அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்க பார்க்கும்போது இது தெரியும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள், உங்களுக்கு நல்ல டியூரபிலிட்டி தரக்கூடிய வெஹிக்கிள். ஃபுல் நம்ம ஃபுல்லா மெட்டல் தான் இல்லை, ஸ்ட்ராங்கான மெட்டல் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இதோட லோடு கெப்பாசிட்டி மட்டுமே உங்களுக்கு ஒரு 500 கிலோ வரைக்கும் நீங்க சாலிடாவே எடுத்துட்டு போகலாம். 500 கிலோ எடுத்துட்டு போகலாம். ஸோ ஒரு இப்போ நிறைய பேர் வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க, சின்ன இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரெண்டலுக்கு வெஹிக்கிள் வாங்கி அதுல அனுப்பிச்சு விடுவாங்க இல்லையா, ரெண்டல் அனுப்பிச்சு விடுவாங்க. சோ அது யோசிச்சு பாருங்களா, அவங்களுக்கு அதுல எவ்வளவு லாசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா ஒன்னு டைம் டிலே ஆகும், இன்னொன்னு பணம் ரொம்ப செலவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இது மாதிரி குட்ஸ் சேல் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராகவே அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ ஒரு ஹார்ட்வேர் ஷாப்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு அரிசி கடை வச்சிருக்கவங்களா இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்கு. இந்த கிராசரி ஐட்டம்ஸ் கூட வந்து வீட்டுல போய் டெலிவரி பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே போயிட்டு பண்றவங்க இருக்கலாம். கேன் போடுறவங்க கூட, கேன் போடுறவங்க, வாட்டர் கேன் போடுறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய வண்டி அவசியமே இருக்காது, அவங்களுக்கு சின்ன வண்டி இருந்தாலே போதும். ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் நீட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. சோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். சோ நார்மலாவே மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம தெருவில் வந்து விற்பாங்க இல்லையா, நிறைய பொருள்லாம் விற்பாங்க, காய்கறி விற்பாங்க, பூ பழம் எல்லாமே விற்பாங்க. அவங்க கூட இந்த வெஹிக்கிள் தாராளமாவே யூஸ் பண்ணலாம். அவங்க ஜஸ்ட் ஒரு கவர் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அதுல அழகா அவங்களுடைய கூட்ஸ் வச்சு எங்க வேணாலும் அவங்க கொண்டு போய் சேல் பண்ணலாம் இல்லையா. சோ அந்த அளவுக்கு இதுல நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இங்க சிட்டில யூஸ் பண்ணலாம், பிளஸ் நீங்க ரூரல்ல இருந்தீங்கன்னா கூட இது இன்னும் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ நம்ம சிட்டில
நார்மலா நம்ம பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ற செலவு ரொம்ப அதிகம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க நார்மலா ரோட் வெஹிக்கிள் அப்படின்னாலே ரொம்ப செலவு தான் வைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு செலவு அதிகம் வைக்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிறதுல எனக்கு ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் மட்டும் எனக்கு போனா போதும். என்னுடைய டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, சோ அவங்களும் இந்த வீக்ல ரொம்ப சூப்பரா ஒரு கார்மெண்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. அவங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்பவுமே வந்து கிரியேட்டர்ஸ், ஸோ அவங்க நிறைய யோசிப்பாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி நிறைய திங்க். ஆனா என்ன அவங்ககிட்ட பிரச்சனைனாக்கா அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிடைக்கிறது கஷ்டம். எப்பவுமே பெரிய வெஹிக்கிள் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு 2 வீலர் தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் அவங்களுடைய மெட்டீரியல் அவங்க கேரி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு பட்ஜெட்டும் இருக்காது. இப்ப இதுக்காக போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய ரோட் வெஹிக்கிள் வாங்க முடியாது. சோ ரொம்ப கம்மியும் போக முடியாது. அப்படி நினைக்கிறவங்க அவங்களோட புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் இதுல அவங்க ஸ்டார்ட் வித் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த வெஹிக்கிள்ல கூட அவங்க அழகா ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நம்ம கிட்ட எதுக்கு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுட் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஒரு சின்ன டிஃபன் கடை மாதிரி வைக்கலாம், பிரியாணி ஷாப் வைக்கலாம், சின்ன வெறும் ஒரு டபரா நீங்க இதுலயே செட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. சோ நீங்க அழகா இதுலயே ஒரு டபரா செட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல நீங்க இங்க தேவைப்படுற மிச்ச எல்லா பொருளும் இங்க நீங்க இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு இது வாச்சு இல்லையா. சோ எங்ககிட்ட நிறைய என்கொயரிஸ் வர்றது வந்து இதுக்கு சூட் ஆகுமா, நம்ம அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன், இல்ல நான் பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன், பேக்கெட்ஸ் பண்ணி நான் ஃபுட்டு வந்து கண்டெய்னர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன், ஒரு இடத்துல நின்று நான் சேல் பண்ணுவேன். சோ இந்த ரைஸ் இவ்வளவு, இது இவ்வளவு, இது இவ்வளவுன்னு சொல்லி நம்ம சேல் பண்றோம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஐடியாஸோட வர்றாங்க. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ சம்மர் சீசன் ஒரு பாக்ஸ்ல ஐஸ்கிரீம்ஸ் அவங்க வச்சுக்கிட்டா கூட அவங்க எந்த இடம் வேணாலும் போய் அழகா ஐஸ்கிரீம் சேல் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக புது ஐடியாஸ் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பெரிய வெஹிக்கிள் வாங்கணும்ன்ற சிரமம் இருக்காது. அவ்வளவு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க ஆரம்பிக்கிறது இந்த வெஹிக்கிள்ல இருந்தே அவங்க தாராளமாவே ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கான ஏத்த வெஹிக்கிள் நீங்க வந்து பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளவு ஹைட்டா இருக்கு அப்படின்றது தெரியும். நல்ல ஒரு ஹைட். எனக்கு நீங்க உட்கார்றதே வந்து நல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா டியூப்ல சாப்பிடும் டயர் எல்லாமே. இதுலயும் வந்து நல்ல டயரே பாருங்களேன், நல்ல ஸ்ட்ராங்கான டயர், நல்ல ஹெவி டியூட்டியான டயர் கொடுத்துருக்கோம். ஒரு லாக் சிஸ்டமும் இல்ல கொடுத்துருக்கோம். லாக் தெரியுதுங்களா. சோ இன் கேஸ் நீங்க இப்போ நான் பிசினஸ்ன்னு சொல்லிட்டோம், மார்க்கெட்டுக்கு எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க, வண்டி எங்கேயோ விட்டுருப்பாங்க, அவங்க எங்கேயோ போய் வாங்கிட்டு வருது இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த லாக் சிஸ்டம் வச்சு அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா வண்டி எங்கேயோ மூவ் ஆகாது. அண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க பார்த்தாலே தெரியும், நல்ல ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன். அதனால எவ்வளவு பெரிய பள்ளம் மேடு எப்படி இருந்தாலுமே வண்டி வந்து தாராளமாவே போகும். நீங்க எவ்வளவு உயரமா ஸ்லாண்டிங்கா எவ்வளவு இருந்தா கூட வண்டி அருமையா ஏறிடும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டார் நம்ம இதுல போட்டிருக்கிறது வந்து ஒரு 1500 வாட்ஸ் மோட்டார் நம்ம போட்டிருக்கோம். நல்ல ஒரு பிக்கப் உங்களுக்கு இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரி வெஹிக்கிள். அந்த நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரியோட நார்ம்ஸோட ஸ்பீட்ல தான் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கூடவே ஃப்ரண்ட்ல கூட பாருங்க ஒரு பம்பர் மாதிரி கூட கொடுத்துருக்கோம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பின்னாடி ஒரு சின்ன பவுச், ஸோ நீங்க அதுல ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ இந்த ஸ்கிரீன் மட்டும் நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஆன் பண்ணாலே தெரியும் எவ்வளவு டீடைல்ஸ் வருதுன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு பேட்டரியோட பெர்சன்டேஜ் வந்துடும். அண்ட் இப்போ இருக்கிறது வந்து பார்க்கிங் மோடு. எப்பவுமே கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க ஐடியலா விட்டாலே பார்க்கிங் மோடு போயிடும் பேட்டரி கன்சம்ஷனுக்காக. ஸோ அது ரிலீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு பிரேக் லைட்டை அழுத்தி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரிவர்ஸ்ன்னு அர்த்தம். சோ ஆர்ல இருக்க வண்டி வந்து இங்க பார்த்தா முன்னாடி அந்த வண்டியில அந்த வீக்ல சொன்னேன் இல்லையா FR, இதுல வந்து DR அப்படின்னு இருக்கும். D-னா டிரைவ் மோடு, R-னா ரிவர்ஸ் மோடு. அதே மாதிரி 1 2 3 3 மோட்ஸ் இதுல வரும் உங்களுக்கு. 1 2 3 வரும். as usual ஹெட்லைட்டோடைய ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், இது லைட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு. அதுலயே லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர், அது அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ன் இதுல இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்கும். சோ நீங்க ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறீங்கன்னாக்கா உங்க பொருள் எடுத்துட்டு வந்து டவுனுக்கு கொடுப்பீங்க இல்லையா. சோ எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஒரு பஸ்ல போட்டு எடுத்துட்டு வரணும், இல்ல ஒரு ஷேர் ஆட்டோல நின்று போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி எந்த சிரமமும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நீங்க தாராளமா வாங்கலாம்.
சோ சிட்டில இருக்கவங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன், கிராமத்துல இருக்கவங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் தே ஆர் ஃபார்மர்ஸ், தே ஆர் மில்க் மேக்கர்ஸ், எவ்ரிதிங் தே ஆர், இல்லையா? சோ அவ்வளவு விஷயம் அவங்களுக்கு அவங்க இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சந்தையில கொடுக்கவோ இல்ல ஒரு டவுன்ல கொடுக்கறதுக்கோ அவ்வளவு பொருள் ரொம்ப யூஸ் ஆகும். அவங்களுடைய வயல்ல வேலை செய்யற பொருள் அதை எடுத்துட்டு வந்து விசிட் பண்ணா கூட அவங்க தாராளமா இந்த வெஹிக்கிள் அவங்க யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. சோ இவ்வளவு நேரம் நம்ம இந்த வெஹிக்கிள் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? சோ இந்த வெஹிக்கிள நான் உட்காந்தும் நான் காட்டிடுறேன் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றது. நம்ம உட்கார்றதே வந்து நல்லா அப்படி ஒரு ஏறி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் அப்படி அழகா ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், தெரியுதா? சோ எனக்கு கால் வைக்கிறதுக்கு இங்க லெக் எக்ஸ்டெண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். லெக் எக்ஸ்டெண்டர் இங்க கொடுத்ததுனால உங்களுக்கு இங்க இடம் வந்து புரியுது இல்லையா? சோ இடம் வந்துருச்சு. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியால வந்து இந்த பால் வியாபாரம் பண்ணுவாங்க, டின்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க இல்லையா? சோ பின்னாடியே அவங்க தாராளமா ஒரு 6 டின் வைக்கலாம் இல்லையா? அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா இங்கேயும் ஒரு டின் வச்சுக்கலாம். சோ இதே ஸ்கூட்டர்ல, இந்த நார்மல் ஸ்கூட்டர்ல நீங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஹேண்டில் பார் இடிக்கும். கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா அது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சாலே ஹேண்டில் பார் இடிக்கும். சோ அந்த மாதிரி இடிக்க கூடாதுன்றதுக்கு தான் நம்ம நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்தாலே தெரியுது. இந்த கால் வைக்கிற இடமா இருக்கட்டும், அதை பாத்துங்க, நீங்க திருப்பும் போது இடிக்கல பாருங்க. இவ்வளவு தூரம் நீங்க அழகா வைக்கலாம். இவ்வளவு தூரம் இங்க வச்சா கூட உங்களுக்கு இடிக்காது. சோ நல்ல சௌரியமா உங்களுடைய கூட்ஸ சேஃபா கொண்டு போய் சேர்த்து நிறைய அதுல இருந்து நீங்க நிறைய லாபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 திங்கிங் தான் நம்மளுடைய திங்கிங். அதான் அதுக்காக தான் நம்ம இந்த வெஹிக்கிள் நம்ம லான்ச் பண்றோம். நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிளும் பிடிக்கும். தாராளமா போங்க, எங்க ஷோரூமுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு ஷோரூம் இருக்கு. ஜஸ்ட் ஷோரூம் போய் பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்குதுன்ற பட்சத்துல நீங்க தாராளமா வாங்கலாம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம 3 வெஹிக்கிளுமே நம்ம பார்த்தோம். சோ இந்த 3 வெஹிக்கிளுக்குமான பிரைசிங் நிறைய பேர் கண்டிப்பா எல்லாருமே யோசிக்கிறது அதுதான். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சூப்பர் எக்ஸல் 2100, சோ அதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1,65,000 உங்களுக்கு கிடைக்கும். செகண்டா ஒரு சின்னதா ஒரு வண்டி பார்த்தோம் இல்லையா, சூப்பர் எக்ஸல் 1100, அதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,45,000 கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பிசினஸ் பர்பஸுக்காகவே நல்ல ஸ்ட்ராங்கான இந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, இதோட பிரைஸ் வெறும் 1,75,000 நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். சூப்பர் பிரதர். நம்ம அந்த பிரைஸ் பார்த்தா நிறைய காசு பாத்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். நிறைய காஸ்ட் நீங்க சேவ் பண்ணலாம். நீங்க மெயின்டெனன்ஸ் காஸ்டே எடுத்துங்களேன். மெயின்டெனன்ஸ் காஸ்டே பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவு பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்டே வராது இல்லையா? பேட்டரி அண்ட் மோட்டார் நடுவுல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். சோ இந்த 3 விஷயம் தான் இதுவே. இதே நீங்க எல்பிஜியோ பெட்ரோலோ போனீங்க அப்படின்னாக்கா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தேய்மானம்ன்றது ரொம்ப அதிகம். அதே மாதிரி 2 வேலையா இருக்கும், 4-5 வேலையா இருக்கும். ஆமா, ஒரு வாட்டி போய் நம்ம எடுத்துட்டு வரோம்னா திரும்பி நம்ம போயிட்டு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும். பட் ஆனா இதுல ஒரே இதுல நீங்க முடிச்சிடலாம். அவ்வளவுதான், தாராளமா. ஓகே பிரதர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரண்டி பத்தி எல்லாருமே யோசிப்பாங்கல்ல, அது என்ன பிரதர்? அதை பத்தியும் சொல்லிடுங்க. சோ இப்போ நம்ம அப்காட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து 3 இயர்ஸ் பேட்டரி வாரண்டி தரோம். அது என்ன கேட்டகரியில, அது என்ன மாதிரி கேட்டகரி நீங்க வாங்குனீங்கன்னா சரி 3 இயர்ஸ் நம்ம வாரண்டி தரோம். அண்ட் 1 இயர் ஃபார் மோட்டார் வாரண்டி நம்ம தரோம். ஸோ இது தாண்டி வந்து நம்ம கிட்ட வந்து ஆட்டோஸும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டோஸ்? எஸ், ஆட்டோஸ். ஸோ இது வந்து விக்டரி விராட் கொஞ்சம் சைஸ்ல பெரிய ஆட்டோவா இருக்கும். ஸோ 4 பேர் பின்னாடி உட்காந்துக்கலாம், ஒருத்தர் முன்னாடி உட்காந்துக்கலாம். 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். இது உங்களுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 4000 வாட்ஸ் மோட்டார் இருக்கிறதுனால எவ்வளவு லோடு இருந்தாலும் அழகா கொண்டு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்ம சிட்டில ஓடக்கூடிய பேசஞ்சர் ஆட்டோ, சரியா? இதோடைய பேர் பாத்தீங்கன்னா சாரதி. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காம்பேக்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வெஹிக்கிள் இதுல போட்டிருக்க மோட்டார் பாத்தீங்கன்னா ஒரு 3000 வாட்ஸ் மோட்டார் இருக்கும். அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான மோட்டார், நல்ல ஸ்மூத்தா உங்களுக்கு டிரைவ் கொடுக்கும். ஸோ ஆட்டோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எங்களுடைய பிரான்ச்சுக்கு போய் பாருங்க. கண்டிப்பா இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அண்ட் பிரைஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரைஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க இந்த வெஹிக்கிள் வாங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் லாபம் அதிகம் இல்லையா? சோ நீங்க ஒரு நாள் பூரா ஆட்டோ ஓட்டுறீங்க, அதுல எவ்வளவு தூரம் நீங்க பெட்ரோல் செலவு பண்றீங்க. சோ நீங்க எலக்ட்ரிக் ஆட்டோ போனீங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் தர்றதுனால ஒரு நார்மல் ஆட்டோ டிரைவருக்கு இனஃபான ஒரு
ரேஞ்ச் இருக்கிறதுனால அவரும் நிறையவே அவர் சம்பாதிக்க முடியும். ஒரு நாள் அவர் பூரா ஓட்டுனாருன்னா கூட பெருசா அவர் வந்து பெட்ரோலோ இல்லை அதர் எக்ஸ்பென்சஸுக்கோ செலவு பண்ணாம முக்காவாசி வந்து அவரு முக்காவாசிக்கு மேலேயே அவர் வந்து கொண்டு போகலாம். அவர் பாக்கெட்ல போட்டு அவர் கொண்டு போகலாம். ஸோ நம்ம கிட்ட நீங்க எல்லா வண்டியும் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா வண்டியும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தாராளமா வாங்க, தாராளமா எங்களோட பேசுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ், என்ன மாதிரியான குவரிஸ், எப்படி எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்க ஆளுங்க உங்களுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. அண்டு உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணா உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொன்ன ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஓகேவா இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு அதுவே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாம இருப்பாங்க. எனக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏன் கேட்கறேன்னா, இப்போ எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி எலக்ட்ரிக்ல டூ வீலர் தான் பாத்தீங்கன்னா வந்து ஷோரூம்ல வந்து கொண்டு வராங்க. நிறைய பிராண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பார்த்தாச்சு. பட் உங்களோட ஷோரூம்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஓடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொண்டு வரீங்க. அது எப்படின்னா அது பாத்தீங்கன்னா 3 வீல்ல பாத்தீங்கன்னா வந்து லக்கேஜ் வெஹிக்கலா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோவா இருக்கட்டும், கொஞ்சம் அந்த ரெகுலரா வந்து ஓடிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களா கஷ்டப்பட்டுட்டு, ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி அவங்களுக்காக இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கீங்களா? தாராளமா நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து 2 விதமா பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 2 பர்சன், அதாவது எப்படி சொன்னா ஃபைனான்சியலாவும் பண்ணிட்டு இருக்கிறோம், பேங்கிங் மூலியமாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நீங்க எங்களை வந்து பாருங்க, நம்ம உங்ககிட்ட இருந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். எதர் உங்களுடைய ஐடிஸ் நம்ம கலெக்ட் பண்ணி அதை நம்ம அந்த ப்ரொவைடர் கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அவர் உங்களுடைய சிபில் செக் பண்ணிட்டு என்ன அப்படின்ற ப்ராசஸ் அவர் நார்மல் நீங்க நார்மலா எப்படி வெஹிக்கிள்ஸ் நீங்க இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நம்மளும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட இஎம்ஐல எடுக்கிறாங்க. அது நம்ம வித்தின் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1 or 2 daysலயே உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, பார்க்குற வியூவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்ல டெலிவரி வந்து கொடுப்பீங்க? இப்போ வந்து கேட்குறாங்க ப்ரோ, எனக்கு வந்து நீங்க காமிச்ச மாடல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேணும்னு கேட்குறாங்கன்னா எத்தனை நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட புக் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒன்ஸ் நீங்க ஃபுல் கேஷ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம அதுல இருந்து ஒரு 3 daysல நம்ம உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ப்ரோ, இப்போ இஎம்ஐ அது லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சுன்னா அதுல இப்போ இஎம்ஐனாக்கா உங்களுக்கு இஎம்ஐயோட அமௌண்ட் எங்களுக்கு ரிசீவ் ஆகணும் இல்லையா? ஸோ இனிஷியல் அமௌண்ட் ஒன்று இருக்கும் அண்ட் ஃபைனல் அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டு எங்களுக்கு ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த டேல இருந்து நம்ம புக்கிங் எடுத்துருவோம். புக்கிங் எடுத்ததுல இருந்து ஒரு 3rd டேல உங்களுக்கு கிடைச்சிடும். சூப்பர் சூப்பர். ஸோ நம்மளை பார்த்து வர வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பெஸ்டா இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணி வந்து இது பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.